ஐயா நீங்க வந்து எத்தனை இதுல ஸ்கூல்ல சேர்ந்திருப்பீங்க? 5 வயசுல 6 வயசுல சேர்ந்திருப்பீங்க. கால் எட்டுதாப்பா தான் உங்க காலத்தை சேர்ப்பாங்க. உங்க தாத்தா உங்க பாட்டி உங்க அம்மா நான் பிடிச்சிக்கிறேன். நீங்க வந்து எத்தனை இதுல ஸ்கூல்ல சேர்ந்திருப்பீங்க? 5 வயசுல 6 வயசுல சேர்ந்திருப்பீங்க. கால் எட்டுதாப்பா தான் உங்க காலத்துல ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. உங்க தாத்தா உங்க பாட்டி உங்க அம்மா உங்க அப்பா கூட சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா இந்த காலத்துல ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தோடனே ஸ்கூல் போய் அடிஷன் ஃபார்ம் வாங்கி 2 வயசு ஆனோன்னு சேர்த்துறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? ஒன்றுக்கு பாரதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊடி விளையாடு பாப்பா ஒன்றிருக்கலாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தைய வையாதே பாவடிச்சிருக்காங்க. யாரு? பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு விளையாடு கொண்ட வயசுல ஸ்கூல்ல போய் சேர்த்துறாங்க. 2 வயசுல ஸ்கூல்ல போய் சேர்க்க தாய்மார்களுக்கு ஃபெயில் தான் சொல்ல வந்திருக்கா. பம்பரம் கோழி குண்டி கிளாந்தட்டு நொண்டி ஒட்டும் கனாமுச்சி உப்பு குச்சி குச்சி கம்பி எரி பந்து கால் பந்து பிடி பந்து கொக்கோ இதெல்லாம் எங்க தாத்தா விளையாண்டுருக்காங்க, எங்க அப்பா விளையாண்டுருக்காங்க. நீங்க கூட விளையாண்டுப்பீங்க ஐயா. எங்களை மட்டும் படி சொல்றாங்க ஐயா. மனிதலா பிறந்த ஒவ்வொருத்தரும் குழந்தை பருவம் ஒரே முறை தான் வரும். அந்த குழந்தை பருவத்துல ஸ்கூல்ல போய் சேர்த்தா அந்த குழந்தை தாய் என்பை இழக்குது. புரிஞ்சிச்சு. தாய் என்பை இழக்குது. அடுத்தது பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவை ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீறி விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணி தாய் அன்பு கிடைக்காதம்மா. கடைக்காண்ட போய் தாண்டி கிடைக்குமையா? கிடைக்காது. டீச்சர்கிட்ட போய் தாண்டி கிடைக்குமையா? கிடைக்காது. தாய் தமிழ் தான் தாய் அன்பு கிடைக்கும்யா. காந்தி தாத்தா எல்கச்சையா படிச்சிருக்காங்க. படிக்காத மாதிரி காமராஜர் எல்கச்சையா படிச்சிருக்காங்க. நேரு மாமா எல்கச்சையா படிச்சிருக்காங்க. அறிஞர் அண்ணா எல்கச்சையா படிச்சிருக்காங்க. அவரு காந்திஜி. அவர் எதுக்கும் படிக்கிறீங்க ஜி. அவரு காந்திஜி. கரெக்ட் தான். நல்லா கேக்குற ஜி. டாக்டர் அப்துல் கலாம் எல்கச்சையா படிச்சிருக்காங்க. ஆனா கிஷோர மட்டும் கொண்டு போய் ஃப்ரீ கேஜ்ல செட்டாங்கய்யா. இந்த கிஷோர் யாரு தெரியுமையா? நான் தான் ஐயா. எங்களை பார்த்தா பாவமே ஐயா. அப்படி பாரு. கிஷோர் இவர் தானா? பாத்துங்க. கலக்கு எல்கேஜியா ப்ரீஜி அதுல கொண்டு போய் பதில் சேர்த்தாங்க. இப்போ ப்ளே ஸ்கூல் வச்சு இன்னும் கொஞ்ச நாள் போனா பிறந்தோடனே கொண்டு போய் சேர்த்துறவங்க போலலுக்கே. மிருகங்களை கூட பார்த்தனா அதை கேட்க ப்ளூ கிராஸ்னு ஒரு சட்டுக்கு எங்க மட்டும் 2 இடத்துல புத்தகம் போய் தூக்கி வைக்கிறாங்களா ஐயா? அதை கேட்க யாரும் இல்லையா? யாரும் இல்லையான்னு கேட்காத. கேட்டுக்க ஜனங்கள் இருக்காங்களே, அதை கேட்குறாங்களே. தோட்டத்திலுமே வெள்ளை பசு அங்கே துளி குறிக்குது கன்று குட்டி. அம்மா எங்குது வெள்ளை பசு உன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி. நாவா நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. முத்தம் குடுக்குது வெள்ளை பசு மடி முட்டை குடிக்குது கன்று குட்டி. இப்படி கன்று குடிக்கை தாய்மை சாப்பிட முடியல. எங்க மாதிரி குழந்தைங்க தாய்மை சாப்பிடாத ஐயா. முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு முட்டி கொடுக்குது கன்று குட்டி. அது கூட முத்தம் கொடுத்து வளர்க்குது. அது கூட பாசம் காட்டுது. இந்த அப்பா அம்மா பாசம் காட்ட மாட்டாங்கன்னு சொல்றியா? இப்படி இப்படி கன்று குடிக்கை தாய்மை சாப்பிட முடியல. எங்களை மாதிரி குழந்தைங்க தாய்மை சாப்பிடாத ஐயா. ஐயா உங்களை ஒன்று கேட்குறேன் ஐயா. உங்கள் அம்மா வந்து எப்படி சாப்பிட கொடுத்துருப்பாங்க? தங்கம் லட்டு செல்லம் வைரம் அப்பு அங்கே பேர் நிலப்பர் அங்கே பேர் பூச்சரோட கொஞ்சம் சாப்பிட வைப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படி சாப்பிட கொடுக்குறாங்கன்னா சீதாஸ் கூலிமிச்சு சீதாஸ் கூலிமிச்சு சீதாஸ் கூலிமிச்சு சீதாஸ் கூலிமிச்சு பால் போட்டு குத்துறாங்கய்யா. சில நேரம் பட்னியோடு அனுப்பிவிட்றாங்க ஐயா. இந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு அம்மா எப்படி சாப்பாட்டை ஊட்டி விட்றாங்க தெரியுமா? குழந்தை ஆட்டோவில் உட்காந்துருக்கு. சாப்பிடு 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 ஊட்டுறாங்க. 2 வாய் ஆட்டோ டிரைவருக்கு ஊட்டி விட்றாங்க. இப்படி தானே ஊட்டி விட்றாங்க. 2 வயசு ஸ்கூல் செய்ய டைம் ஆகலிக்க என்னோட மர்க்கே முட்டை
இந்த அடி தர்றாங்க, இந்த பக்கம் பால் அடிச்சா இந்த அடி தர்றாங்க, லாஸ்ட் இந்த பக்கம் பால் அடிச்சா டீல் கண்ணு வந்து எங்க அம்மா தர்றாங்க. நாளை எங்க ஐயா விளையாட முடியுது? யார் செஞ்ச சதியா சதி, விதியா விதி. அரைச்ச மாத அரைப்போமா தோச்ச. அங்க சுத்தி இங்க சுத்தி என் கலையிலே வைக்கிறேடா. தோச்ச துணியை தோய்ப்போமா எம்மா 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 எம்மம்மா. அது அப்படி இல்ல. எம்மா 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 எம்மம்மா அப்படி குத்தணும். எங்க படி பண்ண சொல்லி அரன்னு அரைக்குறாங்க ஐயா. அது மட்டும் இல்ல, ஹோம்வொர்க் சோதனை எக்ஸாம் டெஸ்ட் அப்படிதான் தோத்தோன்னு தோத்து புளிறாங்க ஐயா. தாய்மொழி ஏற்கனவே சொல்றாங்க, அதே தந்தை மொழி சொல்றாங்க ஐயா. தாய்மொழி தேக்க சொல்றோம். நாங்க குழந்தை வயிற்றுக்குள்ள தாய் என்ன சாப்பிடுறாங்க, தாய் என்னென்ன செய்யறாங்க, அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே கத்துக்குது. அதான் என் தாய்மொழி. 2 வயது ஸ்கூல்ஸ் மாதா பிதா குரு தெய்வம் ஃபர்ஸ்ட் இயர் தாய் தான் ஐயா. 2 வயது ஸ்கூல்ஸ்க்கு தாய் மகளுக்கு என்னோட மறக்க முட்டையா. உங்களுக்கு கல்வியை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஐயா. வெள்ளத்தான் நலியாது, வெந்தலால் வேகாது, வேகலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிகழ்வின்றி குறைவுறாது, கல்வர்க்கும் பயமில்லை காவலுக்கும் மிகையில், கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க புறமாக பொருள் தேடி உழைகின்றாரே. இவ்வளவு பெரிய கல்வியை புரியுற விதத்தில் சொல்லிக் கொடுங்க ஐயா, புரியுற விதத்தில் சொல்லிக் கொடுங்க ஐயா. 2 வயது ஸ்கூல்ஸுக்கு தாய்மகளுக்கு என்னோட மறக்க முட்டையா முட்டையா முட்டை முட்டை முட்டை. நன்றி சார். கல்வின்றது வெறும் எழுத்தறிவை மட்டும் கொடுக்கறதா இருக்கக்கூடாது. அது மனிதனை சிந்திக்க வைக்கிறதாவும் இருக்கணும், புரிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும், பொறுமையை வளர்க்குறதாகவும் இருக்கணும்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அது போல தாங்க எங்கள் ஆசிரியருங்க எழுத்தறிவை மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லைங்க, மாணவர்களை சிந்திக்க வைக்கிறதாவும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் பொறுமையை வளர்க்குறதாகவும் சொல்லித்தராங்கங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கு போற நினைப்பது பாஸ் மார்க்குன்ட்டு. எந்த ஆசிரியர் இப்ப மாணவனை சிந்திக்க வைக்கிறாரு, தூங்க தானே வைக்கிறாரு? அண்ணா, உங்க வேலையில இங்க வந்து பண்ணாதீங்கண்ணா. பாரு, நீ கிளாஸுக்கு போனா அடிக்கிறது அரட்டை, அங்க விடுறது நீ குரட்டை, தலையை சீவம தலையை ஆக்கிட்ட பரட்டை. உட்காரு. ஒரு வீட்டில் 1-2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஏன்டா என் உயிரை வாங்குறேன் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு வகுப்பில் 30-40 பசங்களை வச்சுக்கிட்டு அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நம்ம குழந்தைங்க அப்படின்னு நினச்சி பாடம் நடத்துகிறாங்க பாருங்க. அந்த ஆசிரியர்களுக்கு நான் போன நினைப்பது பாஸ் மார்க் தாங்க. சார், தென்காசியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பள்ளியில் படித்த மாணவர்களும் அவங்களுக்கு பாடம் நடத்தின ஆசிரியர்களும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க. அப்போ ஆசிரியர்களும் மாணவர்களும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அதில் ஒரு ஆசிரியர் ரொம்ப ஏழ்மையான நிலை. ஏன்னா கூரை வீடு, வெயில் அடித்தாலும் நேராக வீட்டு உள்ளார வெயில் அடிக்கும், மழை பெஞ்சாலும் வீட்டு உள்ளார தண்ணி ஓடும், அந்த மாதிரியான ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்தார். அதனால் அந்த மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஆசிரியருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு சிறந்த ஆசிரியராகவும் நல்ல வழிகாட்டியாகவும் இருந்தாங்கங்க. எங்க அப்பாவும் வீடு கட்டாங்க, லாஸ்ட்ல என்ன எல்கேஜி சேர்க்கறது வீடே வித்துட்டாங்க. எங்கள் பள்ளியில் சுதந்திர தின விழா நடந்து முடிஞ்சோடனே பெற்றோர்கள்லாம் அவங்கவுங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு 1ஆம் வகுப்பு படிக்க மாணவன் அவங்க அம்மா கூட போயிட்டு இருக்கும்பொழுது அவன் குத்திருந்த தேசிய கொடி கீழே விழுந்துருச்சு. கீழே குனிஞ்சு எடுக்கும் பொழுது அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் அதான் கீழே விழுந்துச்சு இல்லடா, திருப்பி எதுக்குடா அந்த தேசிய கொடியை இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அம்மா இது நம்ம நாட்டுடைய தேசிய கொடி, இதுக்கு மதிப்பு மரியாதையும் தரணும் அப்படின்னு எங்கள் ஆசிரியர் எனக்கு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இந்த மாதிரி ஒரு தேசப்பற்ற வளர்க்கறதும் ஒரு ஆசிரியர்கள் தாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கு போற நினைப்பது பாஸ் மார்க்குன்னு. நான் 2ஆவது படிக்கும்போது எங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடத்தினாங்க. அதில் எங்கள் ஆசிரியர், நீ கலந்துக்கோ உனக்கு திறமை இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அப்பா அம்மா
அவ சின்ன குழந்தைங்க, அவளுக்கு பேச தெரியாது அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் எங்க ஆசிரியர் விடுறதா இல்ல, அவ பேசுவா அப்படின்னு உறுதியோட சொன்னாங்க. நானும் அந்த பேச்சு போட்டியில கலந்து முதல் பரிசையும் வாங்கினேங்க. அன்னைக்கு தான் என் திறமை என் பெற்றோருக்கே தெரிஞ்சது. என்னோட திறமை என் ஆசிரியருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுங்க. அதனால தான்